வணக்கம் எல்லோருத்துக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தனிமையில் இருக்கிறது வந்து அதனுடைய கொடுமையும் வேதனையும் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் நிறையா வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த எனி டைம் பபுள் பா பா வாட 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 பா இங்கிட்டு வா கீழே வாமிட்டிங் ஏதோ பண்ணுற மாதிரி வந்தது. அது கற்றுங்காட்டி இது 3 ஓடு கூட. என்னோட தனிமை 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 அதை விட பெரிய ஒரு கொடுமை தண்டனை எதுவுமே இல்லைங்க. ஜெயிலோடு போய் இருந்துருவாங்க. 4 பேர் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ, அது நமக்கு தெரியாது. ஆனால் இதுவும் வீட்டுக்குள்ளே டோரை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே அப்படியே பப்பப்பா 4 கோடி செலுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கணும். டிவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டிவி பிடிக்கலப்பா, சீரியல் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஒன்லி பாட்டு வேணால் கேட்பேன். ஆனால் எனக்கு அது சொல்ல முடியாத வேதனையாக தோணுதுங்க. ஏன்டா இப்படி இருக்கிறோம்? எதுக்கு வந்து இப்படி உட்காந்து கிடக்கிறோம்? எதுக்கு கடவுள் நம்மளை படித்தார்? ஒரு நாளாவது ஒரு சந்தோஷம், இத்தனோடு சந்தோஷம் கிடைக்குமா? எதுலேயுமே கிடைக்கலைங்க. இந்த யூடியூப்லேயே வந்து தனிமையாக இருக்கனால ரொம்ப கவலைப்பட்டு நான் வந்து வீடியோ போட்டு லைவ் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்ட்டு நான் முடிவு பண்ணேன். லைவ் போட்டதுக்கப்புறம் சரி அச்சீவ் பண்ணணும், மானிட்டைஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, அது போயிடுச்சு. நிம்மதி கிடச்சிதா? கிடைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எந்த இடத்துக்கு போனால் என்ன நிம்மதி வருது? பஜனைக்கு போங்கங்கிறாங்க. அங்கே போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் கூட நேரம் போக முடியாது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை இறுக்கி பிடிச்சி உடனே வீட்டுக்கு போயிடலான்றோம். மைண்டே அப்படியே மாற்றும். அங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, பஜனை பாட்டு பாடுவாங்க, நிறையா எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் தனி மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஒரு சில பேர் தனிமை இருக்கிறாங்க, இருந்தால் அவங்களுக்கு அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காது, அதை பற்றி நினச்சிக்க மாட்டாங்க. ஒரு 2 பேர்த்துட்டு போய் பேசிட்டு வர ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி போவாங்க. நம்மளுக்கு அப்படி இல்லையே. ரொம்ப 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 இதாக இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி கடவுள் வச்சாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பயங்கரமாக இருக்குதுங்க, சொல்ல முடியல என்னால். ஒரு துளி கூட மனசு நிம்மதி வர மாட்டேங்குதுங்க. அது எப்படி நான் நிம்மதியாக வச்சுக்கிறது? சும்மா தூக்கம் வர சரியா, சும்மா ஏதோ படுத்து கிடக்கிற மாதிரி கிடப்பேன். 1 ரூபா சாப்பாடு ஏதாவது எக்கு தப்பாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி சுகர் எகிரிடும். அன்றைக்கி சமைக்க முடியல, அவங்க சாப்பாடு தான் கொடுத்து விட்டுருந்தாங்க, வேறு வழி இல்லை. அதை சாப்பிட்டா வயிறு கும்முன்னு இருக்குது. எலுமிச்சம்பழம் சாதம் கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை சாப்பிட்டா விட்டுருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கணுமோ என்னமோ எனக்கு தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன் இப்படியெல்லாம் போகுது? ஏன் எதுக்கு இப்படி வருது? முடியலைங்க, என்னால் முடியல. அது எப்படித்தான் நிர்வாகமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறேன். செலவு மட்டும் கண்ணா பொண்ணான்னு பண்ணிடுவேன். எனக்காக எதுவும் பண்ண மாட்டேனுங்க. அடுத்தவங்க யாராவது ஐயோ கொடுத்ததுக்கப்புறம் வேதனை பண்ணிக்கிட்டு ஐயோ வரலையே அப்படின்னு உட்காந்துருப்பேன். கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒன்றுமே புரியல எனக்கு. ஏன்டா இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படின்னு தோணுது. ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டில் தலையெழுத்து கஷ்டத்தில் போச்சுன்னா கஷ்டத்துலேயே தாங்க போகும். ஏன்னா அது ரிப்பீட் மாற அந்த நட்சத்திரம் அந்த 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 கட்டத்துக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நல்லவங்களுக்கு ஃபஸ்ட்டே நல்லதாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் நல்லதாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த கடவுள் பிரம்மன் எழுதின எழுத்து தான். நம்ம எதையும் மாற்றவே முடியாது. நான் இங்கே வந்து ஆனாதே உட்காந்து கிடக்கிறேன், புலம்பிகிட்டே கிடக்கிறேன். என் தலையெழுத்து அப்படி எழுதிட்டார் கடவுள், ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் எவ்வளவோ தூரம் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிய மாட்டேங்குது. ஒரே கேள்விக்குறியாக இருக்குதுங்க. வாக்கிங் போகலாமா? அதுக்கு அப்படியே இறுக்கி கட்டி போட்டுருது வீட்டுக்குள்ளே. கடவுளே ஈஸ்வரா முருகா, ஒன்றும் என்னால் முடியலைங்க.